ஹாய்ங்க. ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு அவர் எம்பிசி சேனல். நம்ம சேனலில் நிறைய காமெடி வீடியோஸ் பார்த்துருக்கோம், நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோ பார்த்துருக்கோம், நிறைய ரீல்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்கோம். ஆனால் பர்டிகுலராக இன்னைக்கு நான் போடுற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரே அழிய போகுதுங்க. அந்த ஊரில் வேலை செஞ்சிட்டு இருக்க தொழிலாளர்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாக போகுது. அந்த உரிமைக்கான வீடியோவை தான், அவங்களுக்கான உரிமைக்காக நான் ஒரு குரல் கொடுக்க போகிறேன் இந்த வீடியோ மூலமாக. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம எம்பிசி சேனல் எப்போதும் மக்களோட உரிமைக்காக முன்னாடி நிற்கும். ஸோ அந்த நோக்கத்தில் இன்னைக்கு அந்த மாஞ்சோலை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மலைப்பகுதியை சேர்ந்த அந்த வேலை பார்க்கும் தேயிலை தொழிலாளர்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாக போகிறத இன்னைக்கு நம்ம சேனலில் எதனால் அவங்க வாழ்க்கை கேள்விக்குறியாக போகுது, மாஞ்சோலை கிராமம் எங்கே இருக்குது, ஸோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிக்கும் நல்ல எல்லாத்துக்குமே என்னோட கோடான கோடி நன்றிகள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு விஷயமும் உங்களை சென்றடையும். நீங்களும் அதை பார்த்து உலகில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல அம்பாசமுத்திரம் அப்படிங்கிற ஊருக்கு அருகில் உள்ள வெஸ்டர்ன் காட்ஸ் ஹில்லில் மலைப்பகுதியில் இருக்கிற ஊர் தான் பார்த்தீங்கன்னா சிங்கம்புணரி. அந்த ஊரில் தான் பார்த்தீங்கன்னா நான் சொல்லப்படுற மாஞ்சோலை அப்படின்னு சொல்லி ஒரு தேயிலை தோட்டம் இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா 8371 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு மலைப்பகுதி இந்த மாஞ்சோலைங்கிறது. இது பார்த்தீங்கன்னா 1929ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா சிங்கம்புணரி ஜமீன்தார் தான் இதுக்கு ஓனர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு, அதாவது பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் பிபிடிசி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனிக்கு 99 வருஷம் இந்த மாஞ்சோலை மலைப்பகுதியை குத்தகைக்கு விட்டுருந்தாரு. அந்த பிபிடிசி நிறுவனம் என்ன பிளான் பண்ணிச்சுன்னா, அந்த குத்தகைக்கு வாங்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தேயிலை தோட்டத்தை உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி குத்தகைக்கு வாங்கி அங்க இருக்கிற அந்த மலைப்பகுதியில் உள்ள காட்டு மாமரங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அழிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு தேயிலை தோட்டத்தை உருவாக்கிச்சு. அந்த தேயிலை தோட்டம் பார்த்தீங்கன்னா 5 பகுதியாக உருவாக்கிச்சு அந்த பிபிடிசி நிறுவனம். அந்த 5 பகுதி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காக்காச்சி, நாலுமுக்கு, குதிரை வெட்டி, ஊத்து மற்றும் இந்த மாஞ்சோலை. இந்த 5 தேயிலை தோட்டத்தையும் பிபிடிசி நிறுவனம் உருவாக்கிச்சு அந்த இடத்துல. இந்த 5 தேயிலை தோட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த 5 தேயிலை தோட்டத்திலையும் கடும் உழைப்பை போட்டு அந்த உண்டாக்குனாங்க. இங்க பாத்தீங்கன்னா அவங்க உழைச்சிருக்காங்க, பயங்கரமா உழைச்சிருக்காங்க. கடும் உழைப்பால அந்த 5 தேயிலை தோட்டமும் பாத்தீங்கன்னா வந்துச்சு. ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஊதியமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்களோட உயிரை கொடுத்து அவங்க வேர்வையை செஞ்சு அந்த 5 தேயிலை தோட்டத்தையும் என்ன சொல்றது வளர்ச்சி அடைய செஞ்சாங்க. அவங்களோட உழைப்புல தான் இந்த 5 தேயிலை தோட்டமும் ஒரு மிக பிரம்மாண்டமான தேயிலை தோட்டமாக அங்க வந்துச்சு. இப்படியா இருக்கும்போது 1948ஆம் வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜமீன்தார் ஒழிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துச்சு. அப்ப பார்த்தீங்கன்னா இந்த சிங்கம்புணரி ஜமீன்தார்கிட்ட உள்ள அந்த எல்லா தோட்டங்களையும் பார்த்தீங்கன்னா 1952ஆம் வருஷம் பார்த்தீங்கன்னா அரசு எடுத்துக்கிச்சு. இந்த ஜமீன்தார் ஒழிப்பு சட்டத்தின் மூலமா அரசு அது எல்லாத்தையுமே தன்னோட உடைமை ஆக்கிச்சு சிங்கம்புணரி ஜமீன்தாரிடம் இருந்து. ஆனா பிபிடிசி நிறுவனம் அப்ப என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அரசுகிட்ட போய் ஒரு கோரிக்கை வச்சு அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு ஒரு என்ன சொல்றது அந்த ஹெல்ப் நாடி மறுபடியும் அந்த தேயிலை தோட்டத்தோட அந்த டீ ப்ரொடக்ஷனை கண்டினியூ பண்ணிக்கிட்டே வந்துச்சு அந்த பிபிடிசி நிறுவனம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 90 வருஷத்துக்கு மேலாக பிபிடிசி நிறுவனம், அந்த பிபிடிசி பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன்ங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா தேயிலை ப்ரொடக்ஷன் கிட்டத்தட்ட 90 வருஷத்துக்கு மேலாக உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கு இன்ன வரைக்கும். அங்க பார்த்தீங்கன்னா அந்த தேயிலை தோட்டங்கள்ல நான் சொன்ன மாதிரி தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா 4 தலைமுறைகளாக, இப்போ அவங்கள 4 தலைமுறைகளாக அந்த மாஞ்சோலை தோட்டத்துல பண்ற அந்த தேயிலை தோட்டத்தோட இதை மட்டுமே நம்பி
அங்கே வந்து எங்க இருந்தெல்லாம் வந்து புலம்பெயர்ந்து அந்த பர்டிகுலர் மாஞ்சோலைங்கிற இடத்துல வந்து வந்துகிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும். இப்படி இருக்கையில தான் பார்த்தீங்கன்னா 1988 பார்த்தீங்கன்னா அந்த பகுதியை வந்து களக்காடு முண்டேன்துறை புலிகள் காப்பகமாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து அறிவிச்சிச்சுங்க. அப்ப அந்த தமிழ்நாடோட இதை எதிர்த்து, அந்த அறிவிப்பை எதிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த பிபிடிசி நிறுவனம் பார்த்தீங்கன்னா 1995 வந்து ஒரு 6 வழக்குகள் போட்டுச்சு. இந்த வழக்குகளில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசை எதிர்த்தும் வழக்கு போட்டுச்சு, தமிழ்நாடு வனத்துறை எதிர்த்தும் இந்த பிபிடிசி நிறுவனம் வழக்கு போட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாஞ்சோலை கிராமம், அதாவது மாஞ்சோலை தோட்டம் வந்து எங்களுக்கு தான் உரிமையானது, எங்களுக்கு அதுக்கு பட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வழக்கையும் பார்த்தீங்கன்னா இந்த பிபிடிசி நிறுவனம் வந்து போட்டுச்சுங்க. அதாவது 1988 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாஞ்சோலை பகுதியும் சேர்த்து 875 சதுர கிலோமீட்டர் வெஸ்டர்ன் காட்ஸை வந்து இந்த தமிழ்நாடு அரசு வந்து களக்காடு முண்டேன் புலிகள் காப்பகமாக மாற்றுறதுக்கு அரசு வந்து அப்போதைக்கு அறிவிச்சிருந்துச்சு. பட் அதை எதிர்த்தும் போராடிச்ச அந்த பிபிடிசி நிறுவனம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 32 வருஷம் கழிச்சு 1995 32 வருஷம் கழிச்சு 2017 பார்த்தீங்கன்னா போடப்பட்ட அந்த அத்தனை வழக்குகளையும் பார்த்தீங்கன்னா சென்னை உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செஞ்சிருச்சு. அந்த தள்ளுபடி செஞ்சதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா பிபிடிசி நிறுவனம் விடாம மேல்முறையை செஞ்சு மறுபடியும் வழக்கு பிடிச்சி 2018. பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் கேன்சல் பண்ணிட்டு கடைசியா வந்து ஒரு தீர்ப்பை வந்து சொல்லிச்சு உச்சநீதிமன்றம். அது என்ன தீர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மாஞ்சோலை மலைப்பகுதி பார்த்தீங்கன்னா தனியாருக்கு சொந்தமான நிலம் இல்லை, இது வந்து தமிழ்நாடு அரசுக்கு உரிய நிலம் தான், இதை வந்து நான் வேற யாரும் சொந்தம் கொண்டாட முடியாதுன்னு சொல்லி ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பை வந்து 2018 உச்சநீதிமன்றம் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 2028 இந்த பிபிடிசி நிறுவனம் இந்த மாஞ்சோலை மலைப்பகுதியை விட்டு வெளியேறிடணும், அது மட்டும் இல்லாமல் இந்த மலைப்பகுதியை வந்து மறுபடியும் காடுகளாக மாற்றி தர வேண்டும் என்று இதையும் பார்த்தீங்கன்னா என்ற சட்டத்தையும் வந்து சொல்லிச்சு இந்த உச்சநீதிமன்றம். இந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு வந்து அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்டா வந்து இப்போ அறிவிச்சிருக்கு. ஸோ இப்போ அந்த பிபிடிசி நிறுவனம் என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2024 முடிகிற சமயத்திலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு காலி பண்ண போவதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக டீ ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பிபிடிசி நிறுவனம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கம்மி பண்ண ஆரம்பிச்சு ப்ரொடக்ஷனை. இதனால் வந்து 5000 பேர் வேலை செஞ்ச இடத்துல இப்போதைக்கு வெறும் 2000 பேர் மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு வராங்க அந்த பிபிடிசி நிறுவனம் கடியில் இந்த தேயிலை தோட்டங்கள். இதனால் பார்த்தீங்கன்னா அந்த 4 தலைமுறைகளாக அங்கே பணிபுரியும் தொழிலாளர்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாகி உள்ளது. அதாவது என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 4 தலைமுறைகளாக தங்களோட கடும் உழைப்பால் வேர்வையை செஞ்சு அவங்க ரத்தம் வேர்வையெல்லாம் சிந்தி மிக சுவையான தேயிலைகளை வந்து உற்பத்தி செஞ்சு பல நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. இந்த மாஞ்சோலை மலைப்பகுதியிலேருந்து தேயிலை தோட்டத்திலேருந்து அவங்களோட வாழ்க்கை வந்து இப்போ கேள்விக்குறியாக உள்ளது. இது மட்டும் இல்லாமல் அரசு மட்டும் இல்லாமல் இந்த பிபிடிசி நிறுவனம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ 4 தலைமுறைகளாக அவங்க உழைத்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற ஊதியம் இல்லாமல், அதாவது அடிப்படை வசதியான வீடு, கல்வி, கழிப்பறை, மருத்துவம், போக்குவரத்து, மின்சாரம் இது எதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக இந்த பிபிடிசி நிறுவனம் இத்தனை வருஷமாக வந்து அவங்க உழைச்சிட்டு வந்திருக்காங்க. பட் அதுக்கான ஊதியத்தை வந்து கரெக்டாக பிபிடிசி நிறுவனம் இதுவரைக்கும் செஞ்சு கொடுக்கல, அடிப்படையான விஷயத்தையுமே செஞ்சு கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வெளியில் போகிற சமயத்தில் அந்த தொழிலாளர்கள் கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட் கூட, அதாவது அமௌண்ட் செட்டில்மெண்ட், மணி செட்டில்மெண்ட் கூட ஒழுங்காக கொடுக்காம அவங்கள ஏமாற்றிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொழிலாளரோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாயிடுச்சு. இந்த தொழிலாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் அந்த தேயிலை தோட்டத்தை நம்பியே வந்து அவங்க எங்கெங்கெல்லாம் இருந்து வந்து அந்த மாஞ்சோலை பகுதியில் வந்து இப்போ வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த தேயிலை தோட்டத்தில் உள்ள அந்த டீ ப்ரொடக்ஷனை மட்டும் நம்பி வந்து இங்கே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேற எந்த வேலையும் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த அட்மாஸ்பியர்லேயே அவங்க வேலை பார்த்துட்டு வேற இடத்துல போய் அவங்களால வேலை செய்யறதுக்கு அவங்க உடல்நிலையும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்காது கண்டிப்பாக. ஸோ இத்தனை பிரச்சனைகளை வந்து இப்போ சந்திக்க போகிறாங்க இந்த
தேயிலை தொழிலாளர்கள். இந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா 4 தலைமுறைகளாக வந்து இந்த மாஞ்சோலை மலைப்பகுதியில் வந்து தங்கியிருக்காங்க. அவங்களுக்கான சொந்த ஊர் என்ன அப்படிங்கிறது பாதி பேத்துக்கு தெரியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இவங்களோட உழைப்பை மட்டும் உறிஞ்சி இந்த பிபிடிசி நிறுவனம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ ஊதியமே இல்லை, ஊதியம் இருக்கு பட் ரொம்ப கம்மியான ஊதியத்தோட இத்தனை நாள் வரைக்கும் அவங்கள ஏமாத்தி, அந்த மக்களை ஏமாத்தி சுரண்டி அவங்களோட ரத்தத்தையும் உழைப்பையும் உறிஞ்சிருக்காங்க. இப்போ நான் அவங்க சார்பாக நான் தமிழ்நாடு அரசுக்கு கேட்குற விஷயம் ஒன்று தான். தமிழ்நாடு அரசே இப்போ அந்த பிபிடிசி நிறுவனம் போனதுக்கப்புறம் அந்த மாஞ்சோலை மலைப்பகுதியில் உள்ள சுற்று வட்டாரத்தில் உள்ள மலைப்பகுதியில் உள்ள தேயிலை தோட்டங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அரசே எடுத்து நடத்தணும். நடத்துறது மட்டும் இல்லாமல் அந்த மக்களுக்கு ஏற்ற ஊதியம், அவங்க வேலைக்கு ஏற்ற ஊதியம், நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இதுவரைக்கும் அந்த நிறுவனம் செஞ்சு கொடுக்காத வசதிகளான அடிப்படை வசதிகளான வீடு, மின்சாரம், கல்வி, போக்குவரத்து, கழிப்பறை, மருத்துவம் போன்ற வசதிகளையும் அந்த மக்களுக்காக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு நான் மன்றாட கேட்டுக்கொள்கிறேன். மக்களாகிய நீங்களும் இவங்களோட வாழ்க்கை தரம் உயர வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். வேற என்னெல்லாம் பண்ணால் இவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம், தமிழ்நாடு அரசு பண்ணுறது, அதாவது அந்த தேயிலை தோட்டத்தை வந்து மறுபடியும் எடுத்து நடத்தணும் அப்படிங்கிறது என்னோட கோரிக்கை. மக்களாகிய உங்களோட கோரிக்கை என்ன அப்படிங்கிறது கமெண்ட் தெரியுங்க. ஸோ இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட மக்களின் உரிமைக்காக நான் இந்த வீடியோ போட்டது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரியே எம்பிசி சேனல் பார்த்தீங்கன்னா மக்களோட குறையையும் உரிமையும் கேட்பதில் முதலாக வந்து நிற்கும். ஸோ இன்னைக்கு வீடியோ இவங்களோட வாழ்க்கை, இந்த மக்களின் உரிமைக்காக நம்ம பேசியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு வீடியோவுடன் விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் மகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் எம்பிசி சேனல். அது வரைக்கும் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.